இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ட்ரீம் டிஃப்ரெண்ட் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற இந்த கிரெடிட் கார்டு தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்த கிரெடிட் கார்டை ரிவ்யூ பண்ண சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்காக இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஹைலைட்டான பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர் என்னலாம், நெக்ஸ்ட் இதில் என்னென்ன சார்ஜஸ்லாம் பிடிக்கிறாங்க, இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி கிரெடிட் கார்டு ஆஃபர் லோன் ஆஃபர் பற்றின டீட்டெயிலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த கிரெடிட் கார்டு தான். இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் மூலமாக வாங்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த கிரெடிட் கார்டு தான். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வாங்கக்கூடிய 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரெடிட் கார்டு வந்து பார்த்தோம். அந்த 3மே வந்து SBM பேங்க் தான் ப்ரொவைட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் பெருசாக பெனிஃபிட் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. பட் இந்த கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் உங்களுக்கு அதிகமாகவே வந்து இருக்கும். ஸோ இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ தான். இதில் ஜாயினிங் ஃபீ, ரெனிவல் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே உங்களுக்கு சார்ஜஸ் வந்து பண்ண மாட்டாங்க. ஒரு சில பேங்க்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ இருக்காது, ரெனிவல் ஃபீ சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி SBM பேங்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கிரெடிட் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீ இருக்காது, ரெனிவல் ஃபீல ஒரு டார்கெட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டார்கெட்டை நம்ம வந்து ரீச் பண்ணலை அப்படின்னா நமக்கு வந்து ரெனிவல் ஃபீ வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. பட் கோட்டக் பேங்கை பொறுத்த வரலையும் உங்களுக்கு ஜாயினிங் ஃபீயோ ரெனிவல் ஃபீயோ எதுவுமே வந்து பிடிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேரியண்ட்டில் கொடுக்குறாங்க, விசா அதுக்கப்புறம் ரூபே. ஸோ 2 வேரியண்ட்டாக இந்த கார்டு வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் கிரெடிட் கார்டு வேணுமோ அதை பர்டிகுலராக சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கார்டில் கிடைக்கக்கூடிய ஒரு சில பெனிஃபிட்டை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவார்ட்ஸ். ஸோ இந்த கிரெடிட் கார்டை வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் யூஸ் பண்ணி ஏதாவது ஷாப்பிங் பில் பேமெண்ட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 100 ரூபீஸ்க்கும் உங்களுக்கு 4 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஆஃப்லைனில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 100 ரூபீஸ்க்கும் உங்களுக்கு ஒரு ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏடிஎம்மில் வந்து பணம் ஏதாவது வித்ட்ரா வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு 100 ரூபாய் வரைக்கும் இதில் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இதில் 48 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைமை வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இதில் கொடுக்கக்கூடிய கிரெடிட் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா FD கிரெடிட் கார்டு மாதிரி தான் இவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து போடுறீங்களோ அந்த அமௌண்ட்டில் 90% அமௌண்ட்டை உங்களோட கார்டுக்கான கிரெடிட் லிமிட்டாக வந்து கொடுக்குறாங்க. இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ஏதாவது ஆஃபர் வந்து போடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அந்த ஆஃபரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து ப்ராடக்ட்டையும் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீ வந்து உங்களுக்கு 349 ரூபா சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இதில் கார்டு ஆட் ஆன் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் வந்து இருக்குது. நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டை வாங்கி உங்கள் ஃபேமிலி மெம்பருக்கு உங்களோட கிரெடிட் லிமிட்டை வந்து ஷேர் பண்ணி இன்னொரு கார்டு வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் சர்சார்ஜஸ். ஸோ இந்த ஒரு கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்து எந்த ஃபியூல் ஸ்டேஷனில் ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணாலும் குறைஞ்சபட்சம் 500 ரூபாய்க்கு மேலே அதிகபட்சம் 4000 ரூபாய்க்கு உள்ள பர்ச்சேஸ் வந்து பண்ணீங்க அப்படின்னா அந்த 1% ஃபியூல் சர்சார்ஜஸ் வந்து உங்களுக்கு டெபிட் வந்து பண்ணுவாங்களே, ஸோ அந்த சார்ஜஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆயிரும். அதே மாதிரி அடுத்தது வந்து ரயில்வே டிக்கெட் புக்கிங். இது வந்து பார்த்தீங்கன்னா IRCTC வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு சர்சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. இந்த கிரெடிட் கார்டில் எந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு டிக்கெட் புக் பண்ணாலும் ஸோ அதில் உங்களுக்கு 1.8% வரைக்கும் சர்சார்ஜஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஆகுது. இது நீங்கள் வந்து டிக்கெட் கவுண்டரில் போயிட்டு டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பில் பேமெண்ட் வந்து பண்ணீங்க அப்படின்னா அதில் 2.5% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைல்ஸ்டோன் பெனிஃபிட் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் வந்து இந்த ஒரு கார்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மைல்ஸ்டோன் பெனிஃபிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு ட்ரீம் டிஃப்ரெண்ட் கிரெடிட் கார்டில் வந்துட்டு நீங்கள் வந்து ரூபே வேரியன்ட் கிரெடிட் கார்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான மைல்ஸ்டோன் ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். இது விசா கார்டு சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். அதை வந்து பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்துட்டு இப்போ ரூபே டைப் கிரெடிட் கார்டு வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே அதிகபட்சமாக ஒரு 36,000 மேலே பில் பேமெண்ட் வந்து பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 ரூபாய்க்கு ஒர்த்தான அமேசான் கிஃப்ட் வவுச்சர் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா
இதே இது ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க ரூ. 72,000 மேல நீங்க வந்து பில் பேமெண்ட் வந்து இந்த கிரெடிட் கார்டு மூலமா ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரூ. 1000 ஒர்த்தான அமேசான் வவுச்சர், கிஃப்ட் வவுச்சர் வந்து குடுக்குறாங்க. இதே இது நீங்க வந்துட்டு விசா வேரியன்ட் கிரெடிட் கார்ட வந்து நீங்க வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்துட்டு இந்த கிரெடிட் கார்ட யூஸ் பண்ணி ஒரு வருஷத்துக்குள்ள 75,000 ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ரூ. 750 ஒர்த்தான கிஃப்ட் வவுச்சர் வந்து குடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ ரூபே டைப் கிரெடிட் கார்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான வவுச்சர் வந்து குடுக்குறாங்க. ஸோ அதனால நீங்க வந்து ட்ரீம் டிஃபரண்ட் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற இந்த கிரெடிட் கார்டை நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து ரூபே கார்டையே வந்து சூஸ் பண்ணுங்க. நீங்க ரூபே கார்டை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரி எல்லா விதமான யுபிஐ ஆப்ஸ்லயும் லிங்க் பண்ணி நீங்க வந்து யுபிஐ பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இது உங்களுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு இதுல யூஸ் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 48 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஒரு கார்டுல வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து குடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கார்டை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணி நீங்க வந்து கரெக்ட்டா பில் பேமெண்ட் வந்து பண்ணும்போது உங்களோட சிபிலும் வந்து கண்டிப்பா இன்கிரீஸ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க, இது தவிர உங்களுக்கு வந்துட்டு நீங்க அமேசான் இல்ல Flipkart இல்ல வந்து மைத்ரா இது மாதிரியான வெப்சைட்ல உங்களுக்கு கோடக் மஹிந்திரா பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு ஏதாவது ஆஃபர் வந்து குடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த ஆஃபரை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ரூ. 2,500 மேல ஏதாவது ஒரு பேமெண்ட்ட பண்ணிட்டு அத மொத்தமா ரீபேமெண்ட் வந்து பண்ண முடியல அப்படின்னா, அந்த அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இஎம்ஐயா கன்வெர்ட் பண்றதுக்கான ஃபியூச்சருமே இந்த ஒரு கார்டுல வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான பெனிஃபிட் இதுல வந்து கிடைக்கும். இது தவிர இந்த கார்டுல பிடிக்கக்கூடிய சார்ஜஸ் அப்படின்னா என்னலாம் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கார்டோட ஜாயினிங் ஃபீ, ரினிவல் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து கிடையாது. உங்களுக்கு லைஃப் டைமுக்கு இந்த கார்டு வந்து ஃப்ரீ தான். கார்டு ஆட் ஆன் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா ஃப்ரீ தான். இந்த கிரெடிட் கார்டுல பிடிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் மேக்ஸிமம் எல்லா கிரெடிட் கார்ட்லயும் பிடிக்கக்கூடிய சேம் இன்ட்ரெஸ்ட் தான் இதுலயும் வந்து பிடிக்கிறாங்க. பெர் மந்த்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3.75%, ஒரு ஆனுவலுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 45% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இந்த ஒரு கார்டுல இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபாரின் கரன்சி மார்க்அப் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 0.035% மட்டும் தான் வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. மத்த கார்டுலலாம் வந்து ஃபாரின் கரன்சி மார்க்அப் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3%, 3.5% வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஃபாரின் கரன்சி மார்க்அப் ஃபீ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து வேற கண்ட்ரில போய் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த யூசேஜ் சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்களா? ஸோ அந்த சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 0.035% மட்டும் தான் இதுல சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லேட் பேமெண்ட் சார்ஜஸ் வந்து எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா, ரூ. 100 கீழ இருந்ததுன்னா லேட் பேமெண்ட் சார்ஜஸ் கிடையாது. ரூ. 100 மேல இருந்ததுன்னா ரூ. 500 வரைக்கும் உங்களுக்கு சார்ஜஸ் வந்து பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓவர் லிமிட் சார்ஜஸ்க்கு வந்து எந்த ஒரு சார்ஜஸ் வந்து போடல. நெக்ஸ்ட் செக் பவுன்ஸ் சார்ஜஸ். இந்த ஒரு கிரெடிட் கார்டுக்கான பில் பேமெண்ட் அமௌண்ட் ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து நீங்க போட்டு இன்கேஸ் உங்க அக்கவுண்ட்ல பேலன்ஸ் இல்ல அப்படின்னா, அப்போ செக் பவுன்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரியான டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2% அப்படி இல்லன்னா நீங்க ₹500 இந்த 2ல எது அதிகபட்ச அமௌண்ட்டா இருக்குதோ அந்த அமௌண்ட்ட உங்களுக்கு டெபிட்டட் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேஷ் பேமெண்ட். நீங்க வந்து கோடக் மஹிந்திரா பேங்க்குக்கு டைரக்ட்டா போய் இந்த கிரெடிட் கார்டுக்கான பேமெண்ட்ட பே பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கு ரூ. 100 வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. கார்டு இஷ்யூஸ். கார்டு வந்து உடைஞ்சு போச்சு இல்ல தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லி வேற கார்டு நீங்க ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கு ரூ. 100 வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து 2 பேமெண்ட்ட யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது உங்களுக்கு கார்டு சைடுல இருந்து 2% வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. மத்த கார்டுலலாம் 1% தான். இதுல 2% வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. நெக்ஸ்ட் நீங்க கிரெடிட் கார்ட பேஸ் பண்ணி பர்சனல் லோன் ஏதாவது எடுத்திருந்தீங்க அப்படின்னா, அந்த பர்சனல் லோன வந்துட்டு ஃபார்க்ளோஸ் வந்து பண்ணும்போது, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ்ல 3% வரைக்கும் உங்களுக்கு வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. ஸோ அந்த அமௌண்ட்ட பே பண்ணி தான் நீங்க வந்து க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார்டுல பிடிக்கக்கூடிய சார்ஜஸ் டீடைல். உங்களுக்கு சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மத்த கிரெடிட் கார்டோட கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து கம்மியான சார்ஜஸ் தான் வந்து போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா, மினிமம் எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஏஜ் லிமிட் வந்து குறைஞ்சபட்சம் 18 வயசுக்கு மேல, அதிகபட்சம் 75 வயசுக்கு உள்ள இருக்கிற யாரு வேணாலும் இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம். நீங்க சேலரிடா இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாயா இருந்தாலும் சரி, வேலைக்கே போகாதவங்களா இருந்தாலும் சரி, இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். மினிமம் இந்த கிரெடிட் கார்டை ஓப்பன் பண்றதுக்கு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 10,000 இருந்ததுன்னா நீங்க டெபாசிட் வந்து பண்ணி இந்த கிரெடிட் கார்டை வந்து வாங்கலாம். இந்த கிரெடிட் கார்டை வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட வந்து கோடக் மஹிந்திரா பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. இருந்ததுன்னா நீங்க அது மூலமா ஈஸியா ஓபன் பண்ணிக்கலாம். நீங்க டெபாசிட் வந்து பண்ணக்கூடிய பணத்துல வந்துட்டு 90% அமௌண்ட்ட உங்களோட கார்டுக்கான கிரெடிட் லிமிட்டா வந்து கொடுக்குறாங்க. இந்த கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 7 to 10 ஒர்க்கிங் டேஸ்ல கார்டு வந்து டெலிவரி வந்து கொடுத்துருவாங்க. இந்த கார்டுக்கு வந்துட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்ககிட்ட வந்து கோடக் பேங்க்ல அக்கவுண்ட் இருந்ததுன்னா ஈஸியா ஓபன் பண்ணிக்கலாம். எந்த ஒரு வீடியோ கேவிசி அந்த மாதிரி எதுவும் தேவைப்படாது. உங்களுக்கு வந்துட்டு அக்கவுண்ட் இல்ல அப்படின்னாலுமே இந்த ஒரு கார்டை வந்து ஈஸியா நீங்க அப்ளை
அப்ளை பண்ணிக்கலாம். ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் இல்ல அப்படின்னா கீழ வந்து அக்கவுண்ட் ஓப்பன் பண்றதுக்கான லிங்க் வந்து குடுக்குறேன். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பேங்க்ல எப்படி நம்ம ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றது அப்படிங்கிறத பத்தியும் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த லிங்க்கும் வேணா கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அத வந்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்ப வேணாலும் இந்த கார்டு வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்க வந்துட்டு உங்களோட அந்த கஸ்டமர் சப்போர்ட் டீமுக்கு நீங்க வந்து மெயில் போட்டீங்க அப்படின்னா கார்டை வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த கார்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு உங்கள் கார்டில் அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபார்க்ளோஸ் வந்து பண்ணிவிட்டு கார்டை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு கஸ்டமர் கேர் சப்போர்ட் டீம் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு கால் பண்ணி சொன்னால் கூட உங்களுக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டை வந்து நிரந்தரமாக உங்களுக்கு க்ளோஸ் பண்ணியும் கொடுத்துருவாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டை பற்றின ஃபுல் டீட்டெயில். இந்த கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு அப்ளை நவ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டுக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.